அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழ் தொடர் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் மிக நீண்ட நபிமொழிகள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் அதிகமாக எடுத்து வாசிக்காத நபிமொழிகளை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அவர்களுக்கும் ரோமபுரி அரசர் ஹெர்குலிஸுக்கும் மத்தியில் நடைபெற்ற உரையாடலை அறிந்தோம். சென்ற வாரம் காப் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் உட்பட இன்னும் 2 நபித்தோழர்கள் தபூக் யுத்தத்திற்கு செல்லாமல் இருந்து அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு கெடு காலம் முடிகிற வரை அவர்கள் வாழ்வில் நடந்த சில முக்கியமான தருணங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நபிமொழி என்னவென்றால், சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக புகாரினுடைய 4141வது நபிமொழி, 41. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தொடர்பாக பேசப்பட்ட ஒரு அவதூறை பற்றியும் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை ஆயிஷாவே சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை தான் நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில ரொம்ப தித்திப்பான பல சம்பவங்கள் உண்டு. குறிப்பாக அவர்கள் மார்க்க கல்வியை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அவர்களுடைய தன்மான உணர்வு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் தங்கள் கணவரான அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஏற்பட்ட பிணக்குகள், கணவன் மனைவிக்கு மத்தியில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதில் பல மார்க்க ஃபத்வாக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எத்தனையோ செய்திகளை நம்முடைய தாயார், நபிகளாரினுடைய மனைவிமார்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தாய்மார்கள், நம்முடைய தாயார் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றி பல செய்திகள் அறியலாம். அதுல இந்த செய்தி எப்படிப்பட்டதென்றால், ஆயிஷாவை உட்பட ரசூலுல்லாஹ் உட்பட ஒட்டுமொத்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகளை எல்லாம் நிலைகுலைய வைத்த ஒரு முக்கியமான ஒரு தருணம் ஆயிஷா நாயகி மீது பரப்பப்பட்ட ஒரு அவதூறு. பொதுவாக ஒரு பெண் மீது அவதூறு என்று பரப்பப்பட்டால் வேற வேற அவதூறுகளும் பெருசா நிக்காது. இந்த பொம்பளை திருடிட்டா, இந்த பொம்பளை வட்டி வாங்கிட்டா, இந்த பொம்பளை வேற ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அது பெருசா நிக்காது. இந்த பெண் கற்பொழுக்கத்துக்கு விரோதம் செய்து விட்டால், கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னா பொய்யாவே இருந்தாலும் அதுக்கு உருவத்தை கற்பித்து சடப்பின்னி பூ வச்சு அதை இன்னும் கொஞ்சம் விகாரமாக அதை மாற்றி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பற்றி அவதூறு அப்படின்னா அது யாரை தாக்கும்? நபியையும் சேர்த்து தாக்கும். நபியை தாக்கும்னா இஸ்லாமிய கருத்துக்களையும் சேர்த்து தாக்கக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படும். எனவே இந்த ஆயிஷா நாயகி மீது பரப்பப்பட்ட அவதூறினுடைய நிலை என்ன, இது ஏன் பரப்பப்பட்டது, அங்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு அறியணும். அதற்கு முன்னால் இன்னைக்கு வரைக்கும், கரண்ட்ல 2025 வரைக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மீது பரப்பப்பட்டது அவதூறு இல்லை, அது உண்மைதான், ஆயிஷா தப்பு தான் பண்ணாங்க அப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். யாரும் தெரியுமா? யாரு? ஷியாக்கள், யூதர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறான். யூதர் எல்லாத்தையும் தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்ம நபி மட்டும் இல்ல, அவன் எல்லா நபியும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஷியாக்கள் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். இவங்க தங்களை முஸ்லிம்னு பேசிக்குவாங்க. நாங்களாம் யாரு? முஸ்லிம்கள், போரா முஸ்லிம்கள், ஷியா முஸ்லிம்கள் என்று தங்களுக்கு பெயர் சூட்டிக் கொள்வார்கள். ஏதோ நம்மளை விட அவங்க தான் அக்மார்க் முஸ்லிம், பிராமண முஸ்லிம்கள் மாதிரி செயல்படுவார்கள். ஆனா அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், ஆயிஷா நாயகி எல்லாரும் காஃபிர். எல்லாரும் யாரு? காஃபிர், நிரந்தர நரகவாசி. இவனா உட்கார்ந்து தீர்ப்பு எழுதிடுவான்.
ஆயிஷா நாயகி மீது பரப்பப்பட்டது அது உண்மைதான், அது அவதூறுலாம் கிடையாது, அந்த அம்மா தப்பு தான் பண்ணிட்டாங்க இப்படி இப்ப வரைக்கும் அவனுடைய ஜும்மா மேடைகளில் பேசக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. எனவே உண்மையில் அங்க நடந்த நிகழ்வுகளினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கறத இந்த செய்தி நீங்க பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு சம்பவமா சொல்றாங்க. இது நடக்கிற காலம் ஹந்தக் யுத்தம் நடைபெற்றதுக்கு பிறகு நடக்குது. ஹந்தக் அகல் யுத்தம் நடக்கும்ல, அந்த யுத்தம் ஹிஜ்ரி 5 நடக்கிறது. ரசூல்லா ஹிஜ்ரி 10 மௌத்தாறாங்க. 10 முடிஞ்சு 11 3 மாசத்துல ரசூல்லா மௌத்தாயிடுறாங்க. நபிகளார் மரணிப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். இந்த அகல் யுத்தம் முடிந்த பிறகு ரசூல்லா அடுத்து யூதர்களுக்கு எதிராக நடைபெற்ற முக்கியமான யுத்தத்தில் ஒன்று பனு முஸ்தலிக், பனு குரைலா, 2 வகையான யுத்தம் இருக்கு. ரசூல்லா அந்த பனு முஸ்தலிக்கு போகும்போது கொஞ்சம் தொலைதூர பயணம். ரசூல்லா பக்கத்துல போகிற யுத்தங்களாக இருந்தால் மனைவிமார்களை அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அகல் யுத்தம் பக்கத்துல நடந்துச்சு, மனைவிமார்களை கூட்டு போல. உஹது போர் கொஞ்சம் தூரமா நடந்துச்சு, மனைவிமார்களை கூட்டு போனாங்க. இப்ப இந்த மாதிரி பனு முஸ்தலிக் என்ற இந்த யுத்த களத்திற்கு ரசூல்லா செல்லும் பொழுது மனைவிமார்களை கூட்டு போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க, கூட்டு போறாங்க. இப்ப ரசூல்லாக்கு அப்ப கரண்ட்ல 10 மனைவிமார் இருக்கிறாங்க. நீ முதல்ல வா, நீங்க 2வது வாங்க, நீங்க 3வது வாங்கன்னு ஒரு நபருக்கு ஒரு போர்னு முடிவெடுத்தா ரசூல்லா எத்தனை போர்க்களம் சந்திப்பாங்கன்னு தெரியாது, எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 4 பேர் போயிட்டு ரசூல்லா மௌத்தாயிட்டாலும் அடுத்து யுத்த களம் நின்று விட்டாலும் அடுத்த பெண்கள் சங்கடப்படுவாங்க. ரசூல்லா யாருமே சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சீட்டு குலுக்கி போடுறாங்க. யாருடைய பேர் வருதோ அவங்க வரணும். அடுத்தடுத்த போர்க்களத்துக்கு இதான் நியதி. அல்லாஹ்வுடைய உதவி, ஆயிஷா நாய்க்கு 2 யுத்த களத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு யுத்த களத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செல்லும் பொழுது பகல் நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஒரு இடத்துல தங்குறாங்க. ஆயிஷா நாயகி மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி ஒதுங்குகிறார்கள். போயிட்டு வந்து பார்க்கறாங்க, முத்து மாலை காணும். போட்டிருந்த முத்து மாலை பறி கொடுத்து விட்டார்கள், தொலைஞ்சிருச்சு. ரசூல்லாட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே முத்து மாலை தொலைஞ்சிருச்சு, இது வந்து இரவல் பெற்றது, நான் திருப்பி கொடுக்கணும், அதனால நீங்க எனக்காண்டி இருங்கிறாங்க. ரசூல்லா இருக்கிறாங்க, ரசூல்லா இருந்தனால சஹாபாக்கள் இருந்துட்டாங்க. இது பகல்ல நடக்குது. அப்ப அந்த நேரத்துல தொழுகைக்கான லுகருடைய பாங்கு சொல்லப்படுது. அங்க ஒளிச்சிய தண்ணி இல்லை. சஹாபாக்கள் எல்லாரும் யார்கிட்ட போய் முறையிடுறாங்க, அபூபக்கர்ட்ட போறாங்க. உங்க பொண்ணு பண்ண கதையை பாத்தீங்களா, முத்துமாலையை தொலைக்கலன்னு நேரத்துக்கு நம்ம கிளம்பி இருப்போம், புறப்பட்டு இருக்கலாம். லோகருக்கு வேற ஏதாவது சமுதாய மக்களை போய் சந்திச்சிருக்கலாம், நமக்கு ஒளி செய்ய தண்ணி கிடைக்கும், ஒளி செய்ய முடியல, நகர முடியல, என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகி வந்து கண்டித்தார்கள், அடித்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி முத்துமாலை இன்னொரு இடத்துல தொலையுது. அதுதான் இந்த அவதூறு சம்பவம். ஆயிஷா நாயகி சீட்டில் அவர்கள் பேர் இடம்பெறுது. ஆயிஷா நாயகி அழைச்சிட்டு போறாங்க. இது ஹிஜாபுடைய சட்டம் அருளப்பட்டதற்கு பிறகு நபியினுடைய மனைவிமார்கள் மட்டும் திரைக்கு அப்பால் இருந்த மக்கள்கிட்ட பேசணும். தன் கணவர், தன்னுடைய உடன்பிறப்பு, தாம் பெத்த பிள்ளைங்க, இவங்கள்ட்ட நேரடியாக பேசிக்கலாம். இவங்க அல்லாத மற்ற மகரம் அல்லாத உறவுகள் இருக்குது, அந்த உறவுகள்கிட்ட எப்படி பேசணும்னா மகரம் அல்லாதவர்கள்ட்ட திரையை போட்டு தான் பேசணும். உள்ள அவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க முகத்தையோ எந்த உடல் உறுப்பு எதுவுமே பார்க்கவே முடியாது. இது நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு சட்டம். அப்ப இந்த சட்டம் அருளப்பட்டதுக்கு பிறகு இந்த காரியம் நடக்குது. ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க, ஒட்டகத்துல பல்லாக்கு என்ற ஒரு பொருளை, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல ஆயிஷா நாயகி உட்காருவாங்க, அதை தூக்கி கொண்டு போய் ஒட்டகத்து மேல வைப்பாங்க. இப்படித்தான் ஆயிஷா நாயகி பயணித்தார்கள். யுத்த களத்தை முடித்து விட்டு திரும்புறாங்க. பனு முஸ்தலிக் யுத்த களம் முடித்து ஒரு இடத்துல இரவில் நபி அவர்கள் இயற்கை தேவைக்காக வேண்டி எல்லாரையும் இருக்க சொல்றாங்க. ஆயிஷா நாயகி இயற்கை தேவைக்காண்டி போறாங்க. போயிட்டு வரும்போது வந்து கழுத்தை தடவி பார்க்கறாங்க, நகையை காணும், முத்து மாலை. மறுபடியும் 2வது முறையா தொலையுது. இது யாருக்கிட்ட இருந்து ஆயிஷா நாயகி, அவங்க சொந்த நகை இல்ல, சொந்த நகை போட்டும் அது அல்லாஹ்வுடைய நாட்டுன்னு வந்துடலாம். தன் கூட பிறந்த லாத்தா அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்து இரவல் பெற்று வந்தது, திருப்பி கொடுக்கணும். இரவல் பெற்றதை கொடுக்கணுமேங்கிறதுக்காண்டி மறுபடியும் தேடுவதற்கு செல்கிறார்கள். போன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்பி வரதுக்குள்ள கூட்டங்கள் அனைத்தும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, புறப்பட்டு சென்று விட்டார்கள். இப்ப ஆயிஷா சொல்றாங்க, அப்ப பல்லாக்கில் இருக்கிறது கூட தெரியாமல அவங்க எடுத்தாங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. அன்றைக்கு நான் ரொம்ப எடை மெலிந்தவளாக இருந்தேன், நிறைய பெண்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதனால ஆண்களுக்கு அது சந்தேகத்தை தராது, யார் தூக்கி கொண்டு போய் வைப்பாங்க, அவங்களுக்கு என்ன தரல, சந்தேகத்தை தரல. நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு கொண்டு போய் பல்லாக்க வச்சுட்டாங்க. மக்கள் எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நம்ம தேடி போக வேண்டாம், அவங்களே தேடி வருவாங்க. நம்ம தேடி போய் வழி மாறி பாலைவனம் ஏதோ ஒரு திசை மாறி போயிடலாம், தொலைஞ்சே போயிடலாம், நம்ம இங்கே இருப்போம், கண்டிப்பா நம்மளை தேடி யாரும் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இரவை அங்கேயே தூங்கி கழிக்கிறாங்க. இரவு தூங்கி கொண்டு காலை பகலினுடைய நேரம் வருது, நல்ல வெளிச்சம் வந்த பிறகு
அந்த இடத்துல சஃபான் பின் அல் முஅத்தல் என்ற ஒரு நபி தோழர் வரார். இவரும் அந்த யுத்த களத்தில் கலந்து கொண்டவர். ஆனால் ரசூல்லா கூட போகல. இவங்க எப்போதுமே லேட்டா தான் இந்த நபி தோழர் வருவார். எதனால இவர் தாமதமா வராருன்னு கேட்டா, வேற யாரும் உளவு படைகள் பின்னாடி வராங்களா, அல்லது மக்கள் எதையாவது ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிடுறாங்களா, ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிடலாம், தொலைச்சிடலாம், இதை பார்க்கறது கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு சஹாபி பின்னாடி ரொம்ப தாமதமா தான் வருவார். இவங்க காலையில ஒரு இடத்துக்கு வராங்கன்னா இவர் மத்தியானம் தான் அந்த இடத்துக்கு வந்து சேருவார். இவங்க மத்தியானத்தில் இருக்காங்க, இவர் சாயங்காலம் நைட்டோ தான் அந்த இடத்துக்கு வருவார். தாமதமாக வரக்கூடிய நபி தோழர் ஒட்டகத்துல வரார். அவர் வர்ற வழியில பார்க்கிறாரு, ஏதோ ஒரு பெண் நடுவுல ஒரு இடத்தில் சாலையில் படுத்து கிடக்குறாங்க. அவங்க யாருன்னு கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி பார்க்கறாங்க. ஹிஜாபை கொண்டு மூடப்பட்டிருக்கு முகம். ஆனால் அந்த உடல் வாகுவெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் முன்னாடி ஆயிஷா நகையை பார்த்திருக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, அப்ப ஆயிஷாவா தான் இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு எந்த வார்த்தையும் அவர் பேசல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சத்தமா சொல்றார். அதை கேட்ட உடனே ஆயிஷா நகை திடுதுப்புன்னு எந்திரிச்ச உடனே இந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு, ஒட்டகத்தை கீழே இறக்குறாரு, உட்கார வைக்கிறாரு. ஆயிஷா நகை ஏறி உட்கார்றாங்க. இந்த நபித்தோழர் கடிவாளத்தை பிடித்து கொண்டே நடக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேருக்குள்ள ஒரு வார்த்தை பேசப்படல. ஆயிஷா நாகியும் சஃபான் ரதியல்லாஹு ஒரு வார்த்தை பேசல. இவர் வந்து பேசின ஒரே வார்த்தை என்னது, இன்னா லில்லாஹிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அவர் பேசி இருக்கிறார். நேரா போய் மத்தியானம் காலையில கிளம்புறாங்க. மத்தியானமே போய் அந்த படையோட சேர்ந்துட்டாங்க. ஊருக்கு போகல. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த படைகளோடு, நபியினுடைய படையோடு போய் சேர்ந்தாச்சு. பிறகு இந்த சம்பவம் யாருக்கு தெரியுதுன்னா, நயவஞ்சகர்களுடைய தலைவனாக பார்க்கப்பட்ட அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற நபர், அவனுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருச்சு. ஆயிஷா நாகி பின்னாடி வந்தாங்க, அதை சஃபான்கிறவர் தான் கூட்டு வந்தாரு. உடனே இவன் நல்ல கதை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆயிஷா தப்பு செஞ்சிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கதை. இவன் என்ன எண்ணத்தில் கதை கட்டுகிறான் என்றால், ஆயிஷா நாகின் மீது பரப்பப்படுகிற அவதூறு அது ரசூலுல்லாவுக்கு இழுக்கு. ரசூலுல்லாவுக்கு இழுக்குன்னா மார்க்கத்துக்கு அது அவமரியாதையாக மாறிடும். இந்த மார்க்கத்தை ஒழிக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதமாக அவன் பயன்படுத்தினான். இதை ஊர் முழுக்க பரப்பினான். மக்கள்கிட்ட இது காட்டு தீயாக பரவியது. ஆயிஷா நாகி வந்த உடனே சொல்றாங்க, நான் ஊருக்கு வந்தேன். வந்த உடனே எனக்கு கடுமையான காய்ச்சல். ஏன்னா சீதோசன நிலை, வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலும் மாறிடுச்சு. எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. 1 மாத காலம் காய்ச்சல் எனக்கு நீடித்தது. நான் வீட்டுக்குள்ளேயே தான் அகப்பட்டு கிடந்தேன். 1 மாத காலம் முடிகிறது. முடிந்தவுடன் நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். எதற்காக என்றால், அங்கு மிஸ்தக் என்று அழைக்கப்படுகிற ஒரு சஹாபி, அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி, அவருடைய தாயார் இவங்களுக்கு சிநேகித பெண். அந்த தாயாரோடு சேர்ந்து இரவு நேரத்தில் இயற்கை தேவைக்காக வேண்டி வெளியே போறாங்க. அவங்களுக்கு அன்றைய காலங்களில் வீடுகளில் பாத்ரூம் வசதிலாம் கிடையாது. ஒரு தொலை தூரத்தில் பெண்கள் போவாங்க. அப்படி போகும்போது மிஸ்தகுடைய தாயாரின் மேல ஆடையில, அது மேல போட்டுக்க உபரியான ஆடை அப்படி காற்றுல நழுவும் போது அதை எடுத்து போர்த்துகிற நேரத்தில் அவங்க ஏதோ முணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டாங்க, அல்லாஹ் மிஸ்தகையை அழித்து நாசமாக்கட்டும். இவங்க பையன் யார் திட்டுறாங்களோ அவங்க பையனை தான் திட்டுறாங்க. மிஸ்தகுடைய தாயார் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மிஸ்தகையை அழித்து நாசமாக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவொன்னு ஆயிஷாக்கு தூக்கி வாரி போடுது. உங்க பையனை திட்டுறீங்க, அது யாரை சொல்லி திட்டுறீங்க? ரப்ப சொல்லி. ரப்பு அல்லாஹ் அழிக்கட்டும் அப்படின்னு சொல்றீங்க, எதுக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க அப்படின்ன உடனே, உங்க மேல அவனும் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இப்பதான் தகவலே சொல்றாங்க. அவதூறு பரப்பப்படுது, உங்களை பத்தி இல்லாத பொல்லாது பேசப்படுது. இதை கேட்ட உடனே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு. அப்பதான் அவங்க ஞாபகம், இந்த 1 மாத காலம் ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட சரியாவே பேசல. எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டுக்கு பொதுவா வந்தா காய்ச்சல்ல இருந்தா என்ன அதிகமாக கேர் எடுத்து ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. தம் பொண்ணு மாதிரி ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. இந்த 1 மாத கால காய்ச்சல் இருக்கிற என்ன எப்படி பார்க்கல நபி, அப்படி பழையபடி பார்க்கல. வீட்டுக்கு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, என் நிலையை பற்றி கேட்பாங்க. ஆயிஷாவை நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க. நான் என் நிலையை சொல்லுவேன், எந்திரிச்சு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படிதான் 1 மாசம் நீடித்து இருக்கிறது. எனக்கு அப்ப சந்தேகம் வரல, இப்ப இதனால தான் ரசூலுல்லாஹ் இப்படி செய்யறாங்களோ என்று நான் புரிந்து கொள்கிறேன். நேர வீட்டுக்கு போறாங்க, கடுமையான மனவேதனை, அழுகை. அந்த அழுகையோடு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எங்க வீட்டுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்கங்கிறாங்க. நீங்க தாராளமா போகலாம். ரசூலுல்லாஹ் யார் வீட்டுல, ஆயிஷா யார் வீட்டுல இருந்திருக்கிறாங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, எங்க வீட்டுக்கு போகணும், எனக்கு அனுமதி தாங்க, போயிட்டு வாமா அப்படின்ட்டாங்க. நேர வீட்டுக்கு வந்து தன் தாய் கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு, ஊர்ல இப்ப என்ன பேச்சு நடக்குது அப்படின்னு. தாயார் உம்மு ரூமான் ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உன்னை பற்றி என்னலாமோ பேச்சு நடக்குது. ஆயிஷாவை நீ அதுக்கு கவலைப்படாத. ஒருவேளை ஒரு மாப்பிள்ளைக்கு பல மனைவிமார்கள் இருக்கும்போது ஒரு மனைவியை பத்தி பல மனைவிமார்கள் இப்படி கூட பேசலாம், இப்படிலாம் நிறைய நடக்கும். அப்படி யாரும் கதை கட்டி விட்டதா கூட இருக்கும், நீ ஆயிஷா கவலைப்படாத, அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. மனவேதனை
இது மாதிரியான ஒரு சங்கடம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பெரிய பாசம் நேசம் இவங்களுக்கு இருக்குது. ஆனா நபியே நம்மளை கேரா பார்க்கல. இது எல்லாத்தையும் நினைத்து அழ ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான அழுகை, சில நாட்கள் தூங்காமல் இந்த அழுகை நீடிக்கிறது. எப்படி போன முறை காப் இப்னு மாலிக்கோடு சம்பந்தப்பட்ட முராரா என்ற நபித்தோழர், ஹிலால் என்ற நபித்தோழர் எப்படி அழுகையில் ஈடுபட்டார்களோ, அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான முறையில் அழுதார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்கள் சிலரை ஒன்று திரட்டுறாங்க. சில நபித்தோழர்கிட்ட விளக்கம் கேட்கிறாங்க. ஆயிஷாவை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, நான் என்ன முடிவு எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் வஹி இறக்கல. வஹி இறக்குனா ரசூலை மஷூரா பண்ண மாட்டாங்க, வஹியை தான் கட்டுப்படுவாங்க. சரி, ஒரு மாத காலம் வஹி வரல. என்றைக்கு ஆயிஷா நாயின் மீது அவதூறு பரப்பப்பட்டது அன்றைய நாள்ல இருந்து ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹியே வரல. வஹி வரலன்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அதுல ரெண்டு முக்கியமான நபித்தோழர்கள். ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமத் இப்னு ஸைத், இன்னொன்று நபிகளாருடைய மருமகன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேர் என்ன கருத்து சொல்றாங்க? முதல்ல உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மனைவிமார்கள் ஒருபோதும் அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அப்படி ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, நீங்க தைரியமா இருக்கலாம், ஆயிஷா நபி அப்படிப்பட்டவங்க இல்லைங்கிறாங்க உசாமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பண்ணாங்களா நமக்கு தெரியாது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆயிஷா இல்லைன்னா அல்லாஹ் உங்களுக்கு வேற பெண்ணை தரும், நீங்கள் விரும்பினால் விவாகரத்து செய்யுங்க, யாரும் உங்களை கேட்க போறா? உங்களுக்கு யாராவது தடை விதிப்பாங்களா அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. யார் வீட்டுக்கு வராங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்து பேச வராங்க. ஆயிஷா நாயகி ஒரு கழித்து படுத்து கிடக்கிறாங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகினுடைய தாயார் உம்மு ரூமான், ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர், ஆயிஷாவினுடைய ஒரு தோழி வந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இருக்கும் போது ரசூல்லா வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது ஆயிஷாட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை வெளியிருந்து பார்க்குற நம்ம எல்லாருக்கும் சாதாரண வார்த்தை, ஒரு கணவனாக இருந்து இந்த வார்த்தை பயன்படுத்துறது எந்த மனைவி விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆயிஷாவே, நீ ஒருவேளை தவறு செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்துவான், நீ கவலைப்படாத, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீ தப்பு பண்ணி இருந்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடு, நிறைய மன்னிப்பு கேளு, அல்லாஹ் பெரிய கருணையாளன் அப்படிங்கிறாங்க. அதை பேசும்போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த வார்த்தை கேட்டேன், இத்தனை நாட்கள் அழுதுகிட்டு இருந்தேன், இப்பதான் அழுக கூடணும், என் கண்ணில் கண்ணீரே இல்லைங்கிறாங்க. அவ்வளவு வேதனைப்பட்டுட்டேன். உலகத்துல அதிகமாக நம்ம மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு உறவே கணவருங்கிற உறவு. எங்க உம்மா நம்புறாங்க, வாப்பா நம்புறாங்க, யார் நம்பல? இப்போ ரசூலை நம்பலங்கிறது இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சுவேஷன் அப்படி. அங்க இருக்கிற நபி அப்படிதான் பேசணும். ஒரு நீதிபதியாக ஒருத்தர் இருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டு பையன் வராருன்னு நீங்களேன், என் பையன் தங்கமானோன்னு பேசக்கூடாது, நீதிபதி அப்படியே பேசணும். என் பையன் தங்கங்க, அவன்லாம் கொலையை பண்ணியிருக்க மாட்டான், அப்படி பேசக்கூடாது. நீ கொலை பண்ணியான்னு அவன்கிட்ட கேட்கணும். பையனுடைய நற்குணத்தை எல்லாம் நீங்க வெளியே இருக்கும்போது பேசலாம், நீதிபதியா இருந்து பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும்? வெளியே இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இவர் பாத்தீங்களா தீர்ப்பு வளைக்கிறாருன்னு வந்துடும். நீதிபதியாக இருக்கிறவங்க பேச வேண்டிய கருத்து வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் ரசூல் அப்படி சொல்றாங்க, நீ தப்பு செய்யலன்னு ஆயிஷா நீ பயப்படாத, ஒருவேளை நீ தவறு செய்திருந்தால் நீ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அப்படின்னு ரசூல் ஆர்வம் ஊட்டுறாங்க. இந்த இடத்துல கடுமையான மன உளைச்சல் உச்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேர்கிட்ட ஆயிஷாவை பத்தி விளக்கமும் கேட்டிருக்கிறாங்க, தீர்வு கேட்டிருக்கிறாங்க. யாருக்கிட்டலாம் கேட்டிருக்கிறாங்க? ரெண்டு பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஒன்று ஆயிஷாவினுடைய அடிமை பெண்ணாக ஆயிஷாவோடு சுற்றி திரியக்கூடிய பரீரா கிட்டையும், இன்னொன்று நபியினுடைய மற்றொரு மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரெண்டு பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. பரீராவை அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, ஆயிஷாவை பற்றி பரீராவை உனக்கு என்ன தெரியும், நீ தெரிஞ்சது சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த இப்படி பேச்செல்லாம் நடக்க உனக்கு தெரியும், அதுக்கு சம்பந்தப்படுற மாதிரி நடவடிக்கை தான் ஆயிஷாட்ட இருந்துச்சா, நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்ப பரீரா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஆயிஷா நாயகியை பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பெண்ணுக்கிட்ட குறைன்னு சொல்றதா இருந்த ஒரு குறை சொல்லலாம், மாவை குழைச்சி வைப்பாங்க, போய் படு தூங்கிடுவாங்க, ஆடு வந்து மாவை தின்னுட்டு போயிடும், ஒரு மாவை கூட பாதுகாக்க தெரியாத புள்ள, இவ்வளவு பெரிய பகிரங்கமான காரியத்தை எல்லாம் இந்த பெண் செய்திருக்க சாத்தியமே கிடையாது என்று பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் மனைவி கிட்ட போய் கேட்கிறாங்க, மனைவி கிட்ட ஆயிஷாவை பற்றி ஸைனப் நீ என்ன கருதுற, நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸைனப் திட்டவட்டமாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது அப்பட்டமான அவதூறு, நான் இந்த அவதூறை பேசவும் விரும்பல, அதை கேட்கவும் விரும்பல, என்கிட்ட பேசாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க, இது அவதூறு, ஆயிஷா மீது வேண்டுமென்றே பரப்பப்பட்ட ஒரு அவதூறு என்று
ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரசூலா வந்து ஆயிஷா நாயகியினுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் தந்தையே, என் கணவருக்கு நீங்க பதில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, என்னமா பதில் கொடுக்க, எனக்கு என்ன பதில் கொடுக்க தெரியுங்கிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாயை அழைத்து சொல்கிறார்கள், உம்மு ரூமானை அழைத்து, என் தாயே, ரசூலாக்கு பதில் கொடுங்க, நான் என்னமா பதில் கொடுக்க முடியும் இந்த பிரச்சனையில் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பிக் கொண்டு படுத்துக்கொண்டே இருந்து பதில் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நேர்ந்த ஒரு சோதனை தான் இப்ப எனக்கு நேர்ந்திருக்கு, வேற எதுவுமே இல்லை. யாக்கூப் நபிக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை கிடைச்சதா இல்லையா? பையனை தொலைச்சிட்டாங்க பசங்க, மத்த 10 பேர் போய் யூசுப் நபி தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. தொலைச்சிட்டு வந்து யூசுப் நபியை தொலைத்து விட்டு அந்த 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நரி தின்று விட்டது, ஓனாய் தின்று விட்டதுன்னு கதை கட்டினாங்க. அது உண்மையா பொய்யான்னு அவரால் அறிய முடியுது. அப்படி ஒரு இடத்துல இருந்தார் யாக்கூப். அவர் ஒரு பெரும் பொறுமையோடு இருந்தார். அவரை மாதிரி இப்ப நான் பொறுமையை கடைபிடிக்கிற இடத்துல இருக்கேன். நான் என்ன சொல்ல? ரசூலுல்லாஹை பார்த்து ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவேளை நான் தப்பு பண்ணலன்னு சொன்னா நீங்க நம்ப போறீங்க? நம்ப மாட்டீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா, பாத்தியா நீ தப்பு பண்ணிருக்கிற, நீ ஒத்துக்கிட்ட பாத்தியா அப்படின்னு நீங்க பேசுவீங்க. நான் என்ன சொன்னாலும் இங்க பிழையா தான் முடியும். அதனால நான் உங்கள்ட்ட பேச விரும்பல, நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குறான். 1 மாத காலம் ஆயிடுச்சு, இப்பதான் வஹி அருளப்படுது. வஹி அருளும் போது ரசூலுல்லாஹ் ரொம்ப அமைதியா நிசப்தமாயிட்டாங்க. கடுமையான குளிராகவே இருந்தாலும் சரி, வேர்வை சொட்டுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட வேர்வை சொட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, அபிஷர், நீ என்ன செய், நற்செய்தியை பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னை குற்றமற்றவள் என்று சொல்லிவிட்டான் அப்படிங்கிறாங்க. 1 மாசம் கழித்து கடுமையான மன உளைச்சலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு காரியம். இதை கேட்ட உடனே முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே, அதான் தீர்வு கிடைச்சிருச்சுல, உன் கணவர் சொல்லிட்டாரு, படைச்சவன் சொல்லிட்டான், நீ குற்றமற்றவன், இனிமேல் உனக்கு என்ன இங்க வேலை, நீ எந்திரி, மாப்பிள கூட கிளம்புன்ட்டாங்க. இதை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வைத்தான் புகழ்வேன், குறிப்பாக அல்லாஹ்வை மட்டும்தான் புகழ்வேங்கிறாங்க. என்ன அர்த்தம்? நபியை நான் புகழ்ற இடத்துல இல்ல, புகழவும் மாட்டேன். நான் நபி கூட இப்ப போறதாவும் இல்லை. என் மேல யாருனாலும் சந்தேகப்படலாம், யாருனாலும் அவங்க சந்தேகத்தின் பார்வை செலுத்தலாம். நபி பண்ணலாமா, என் கணவர் பண்ணலாமா, அப்படி பண்ணதை என்னால் தாங்க முடியல, நான் போக மாட்டேன் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சூரா நூரில் தொடர்ச்சியாக பல வசனங்களை அருளினான் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதுதான் அந்த சம்பவத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அவதூறு பரப்பப்படுது, 1 மாத காலம் காய்ச்சல். பிறகு அவதூறு சம்பவம் தெரிந்து தாய் வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் சில நபி தோழர்கள்ட்ட விளக்கம் கேட்கிறாங்க, பரீராட்ட கேட்கிறாங்க, ஜைனப் பின் ஜஹ்ஷ்ட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷா நாயோடு உரையாடுறாங்க. அல்லாஹ் வஹி இறக்கி ஆயிஷாவை குற்றமற்றவள் என்று சொல்லிவிட்டான். இதுல எவ்வளவு பெரிய பாடத்தை எல்லாம் அமைத்திருக்கிறான் என்று பாருங்கள். ஒவ்வொரு சம்பவமா பாருங்க. முதல்ல இந்த அவதூறு எந்த நபித்தோழரோடு சேர்த்து சம்பந்தப்படுத்தி பரப்பப்பட்டது என்றால் சஃபான் பின் அல் முஅத்தல் என்ற நபித்தோழர். இவர் ஒரு சஹாபி. இந்த சஹாபி கூட தானே வந்தாங்க. சஹாபியோடு ஒரு அவதூறை பரப்பி விட்டாங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த தனிமையில இருக்கிற பெண்ணு கிட்ட தான் பேச்சு கொடுக்க ஒரு ஆணுக்கு சிந்தனையே வரும். எப்போ வரும்? தனிமையில இருக்கிறாங்க, நம்ம பேச துணை இல்லை, இப்படிதான் பேச்சே வளரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் தனித்திருந்தால் 3ஆவதாக அங்க யார் இருக்கிறான்? ஷைத்தான் இருக்கிறான். உங்களை நல்ல பேச்சு பேச விடவே மாட்டான், தீமையை நோக்கி தான் அழைத்து செல்வான் அப்படிங்கறத நபி சொல்லி இருக்கிறான். சஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணியத்தை நீங்க பாருங்க. அந்த இடத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன தவிர வேற விளக்கத்தை கூட கேட்கல. ஆயிஷாவை ஏன் நீங்க பின்னாடி வந்துட்டீங்க, என்ன காரணம், என்ன நடந்துச்சு, சம்பவத்தையே கேட்கலாம்ல, கேட்க கூட ஒரு வார்த்தை கூட பேசுவதை அவர் விரும்பல, அமைதியாயிட்டாங்க. ஒரு ஆணுடைய கண்ணியங்கிறது இங்கதான் இருக்கு. நிறைய நபர்களை நீங்க பார்க்கலாம், தீமைகள் ஈடுபடுறதுக்கான முதன்மை காரணமே தேவையற்ற பேச்சாதான் இருக்கும். தேவையே இருக்காது அந்த பெண்ணுக்கிட்ட, அவசியம் இல்லாத பேச்சுக்கள். அந்த பெண் தனிமையில இருக்கிறாங்க, நம்மளால பேச்சு துணைக்கு இருப்போம், அவசியமே கிடையாது. தனிமையில இருந்தா அல்லாஹ் கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டு போட்டுமே, ஒரு ஆண் வந்து தான் பேசணும் அவசியம் இருக்குதா? தேவையற்ற பேச்சுக்கள் தான் பல நேரத்தில் வெக்கங்கெட்ட காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சஃபான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த விதமான பேச்சையும் ஆயிஷா நாயகி கிட்ட சொல்லல, இன்னா லில்லாஹிங்கிற வார்த்தையை தவிர. அதுக்கப்புறம் அந்த ஒட்டகத்தை இறக்குறாங்க, ஆயிஷா நாயகி ஏறி உட்கார்றாங்க, சஃபான் ஏறி உட்காரல. இதே மாதிரி சம்பவம் இவருடைய சகோதரிக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய கணவருடைய தோட்டத்துக்கு போய் பேரிச்சம்பழ கொட்டைகளை பொறுக்கி எடுத்துட்டு வராங்க. ஏறத்தாழ மதீனா நகரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்கும்.
அப்ப அஸ்மா அந்த பேரிச்சம்பழ கொட்டைகளை சுமந்து கொண்டு வருவதை ரசூல்லா பாக்குறாங்க ஒட்டகத்துல வரும்போது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்மாவை நீ வேணா ஏறிக்க பின்னாடி அப்படிங்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு ஏறலங்கிறதோட மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து தன் கணவர்கிட்ட அதை பத்தி சொல்றாங்க. கணவர் யாருன்னா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள். கணவரை அழைத்து, அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய சகோதரியின் கணவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்னை இடையில பார்த்தாங்க, ஒட்டகத்துல ஏற சொன்னாங்க. அப்ப உடனே ஜுபைர் சொல்றாரு, நீ ஏறி இருக்கலாமாமா, நீ நடந்து வர்றதை விட நீ ஏறிட்டு வர்றது எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அஸ்மா அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல என் கணவரே, உங்கள் ரோஷ உணர்வு எனக்கு ஞாபகம் வந்து, நீங்க ரோஷக்காரர் எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் தப்பு செய்ய மாட்டாங்க, நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் ஏறிட்டு வரனால இங்க பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க ரோஷப்படுவீங்கன்னு நான் நினைச்சேன், நான் நடந்தே வந்துட்டேன். கணவர் சொல்றாரு, நீ நடந்து வந்ததோட ஏறிட்டு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, நீ கஷ்டப்பட்டு நடந்து வந்தியே அப்படிங்கிறாங்க. அங்க நீங்க கவனிங்க, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல இருந்தாங்க, அஸ்மா நாயகி நடந்தே வந்தாங்க மதீனா வரைக்கும். இங்க ஆயிஷா நாயகி ஒட்டகத்துல இருக்கிறாங்க, சஃபான் ரலியல்லாஹு நடந்தே வந்தாங்க. கண்ணியத்திற்கான ஒரு இலக்கணம் இதெல்லாம். ஒரு பெண் தனித்து இருந்தால் அதை ஒரு ஆண் வாய்ப்பாக பார்க்க கூடாது, பொறுப்பா பார்க்கணும். அந்த பெண் நமக்கான பொறுப்பு, அது அந்த பெண்ணை கண்ணியமாக வாழ வைக்கணுங்கிறத இடத்துலதான் ஒரு ஆண் இருக்கணுமே ஒழிய, தனக்கான வாய்ப்பாக ஒருவன் பார்க்கிறான் வைங்க, அவன் அன்றைய இடத்திலேயே கண்ணியத்தை இழக்கிறான். அஸ்மா ரலியல்லாஹு கண்ணியத்தின் உச்சத்தை அங்க காட்டுறாங்க, சஃபான் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணியத்தின் உச்சத்தை அங்கு காட்டுகிறார்கள் என்பதை இந்த சம்பவத்தில் பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உடைய முத்து மாலையை வந்து தொலைத்து விடுகிறார்கள். அமானிதத்தின் மீது உள்ள பேணுதலை தான் ஆயிஷா நாயகி கிட்ட அங்க பார்க்க முடியுது. அங்க வேற எதுவுமே இல்லை. ஒரு பொருள் கொடுக்கப்படுது, கொடுக்கப்பட்ட பொருள் தொலைஞ்சிருச்சு, நாளைக்கு போய் கையை விரிச்சிடும், நம்ம அக்கா தானே, இல்லம்மா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு அவங்க கவனிக்கல. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி முத்து மாலை எடுத்துட்டு தான் போகணும். ஏன்? நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு பொருள், அதை திருப்பி பத்திரமா கொடுத்தாகணுங்கிற அந்த அமானித உணர்வு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்தது என்பதை பார்க்க முடியுது. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் என்று எடுத்துக்கொண்டால், ரசூலுல்லாவுக்கும் ஆயிஷா நாய்க்கும் மத்தியில் இருந்த ஒரு கம்யூனிகேஷன். மிகப்பெரிய நேசம் ரசூலுல்லாஹ்க்கு யார் மேல இருந்துச்சு? ஆயிஷா நாய்க்கு. ஒரு முறை ரசூலுல்லாவை சந்தித்து சில நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்திலேயே உங்களுக்கு பிடித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடித்தது யார்? அபூபக்கர், இந்த ஆயிஷாவினுடைய தந்தை. நான் ரசூலுல்லாவுக்கு கொள்ள பிரியம் என்றால் அது ஆயிஷா. மரண நெருக்கத்தை உணர்ந்த பிறகு ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்டது என்ன? நான் அடுத்து யார் வீட்டில் இருப்பேன்? ஆயிஷாவினுடைய நாள் எப்போ வரும்னு கேட்டாங்க. மரணிக்கும் போது ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியினுடைய நெஞ்சின் மீது தலை வைத்த நிலையில் தான் அவருடைய ரூஹ் பறிக்கப்பட்டது. அவங்களுக்கு மத்தியில இருந்த இணக்கம் இருக்கிறத உண்மையிலே வேற எந்த தம்பதிக்குமே அப்படி ஒரு இணக்கம் இருக்காது. அப்படி ஒரு இணக்கம் இருந்தால் அது பாக்கியம் தான், அது ஒரு அருள் தான். அந்த அருள் இந்த தம்பதியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கணவரோ ஒரு மனைவியோ சமுதாய ரீதியாக பொறுப்பாற்றக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா, அவங்க பிரச்சனைன்னு வரும்போது கணவனாக மனைவியாக பழக மாட்டாங்க, பழகக்கூடாது. பிரச்சனை நேரத்தில் அதை எப்படிதான் பழகணும்? வெளியே உள்ள நபராகத்தான் பழகணும். ரசூல் அப்படி பழகினாங்க. எப்படி பார்த்தாங்க? இல்ல வெளியே என்ன அவதூறு பரப்பட்டும், நான் உன்கிட்ட கேஷுவலா பேசுவேன்ற இடத்துக்கு வரக்கூடாது. குற்றம் உண்மையா இல்லையான்னு தெளிவாகிற வரை ரசூல் அந்த கேஷுவலான பேச்சுக்கு, இயல்பான பேச்சுக்கு நபி அவர்கள் வரல. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய குற்றமாக உணர்றாங்க. எந்த அளவுக்கு? தான் குற்றமற்றவள் என்று தெரிய வந்த பிறகும் கூட ஆயிஷானை கணவர்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. இது ஆயிஷானை ரோஷ உணர்வு. இது பெண்களுக்கே உண்டான பண்பு, இது மாறாது. தன் கணவர் எந்த நியாயத்தில் இருக்கிறாங்கன்னு ஒரு பெண் பார்க்க மாட்டான். அந்த என் கணவருடைய பொசிஷன் இது, அவருடைய சமுதாய பொறுப்பு இது, அவங்க இப்படித்தான் நடப்பாங்க, சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாங்க, என்ன சமுதாய பொறுப்பு அல்லது அவங்க தொழில், அவங்க வேலை, இப்படின்னு ஒரு பெண் புரிந்து கொள்வார்களா? புரியவே மாட்டாங்க. நான் சொன்ன நேரத்துக்கு வரல, எனக்கான நேரத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னு அதை சண்டையாக மாற்றுகிற பண்பு தான் யாருக்கு உண்டு? இது பெண்ணுக்கே உண்டு. ஆயிஷானே விதிவிலக்கு இல்லைங்கிறத அல்லாஹ் காட்டுறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே அவர்கள் விதிவிலக்கு இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறான். என் கணவர் ஏமாற இப்படி சந்தேகப்பட்டு பேசலாமா, கேட்கலாமா என்பதை அவர்கள் முறையிடக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். பல குடும்பங்கள்ல மனைவி சண்டை போட்டோ அல்லது நல்ல நிலையிலோ மனைவி மாமனார் வீட்டுக்கு கணவர் அனுப்பி வைப்பார். இந்த ஊர்ல இல்லைன்னாலும் பொதுவா தாய் வீட்டுல வச்சுட்டு போறாங்களா, நல்ல நிலையில மனைவி இருப்பாங்க. போயிட்டு பார்த்தா மனைவி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. என்ன காரணமா இருக்கும் தெரியுமா? இந்த மாப்பிள்ளையினுடைய மாமியார், பெண்ணை பெத்த உம்மா, எதையாவது ஏத்தி விடுறது, தப்பான கருத்துக்களை விதைக்கிறது. உண்மையிலே அதிகமான விவாகரத்தை நீங்க எடுத்து பார்த்தா
அதுக்கு வேற யாருமே காரணமா இருக்க மாட்டாங்க, பெண்ணை பெத்த அம்மாவா தான் இருக்கும். என் பெண்ணுக்கு போதிய சௌகரியம் இல்ல, நீங்க சரியா மதிக்கல, ஏதோ இவங்களே உட்கார்ந்து வாழ்ந்த மாதிரி, வாழ்ந்தவளுக்கு தானே தெரியணும். இதே காரியத்தை நீங்க உங்க மாப்பிள்ளையிட்ட செய்வீங்களா? எனக்கு சௌகரியம்லாம் இல்ல, அதனால நான் வெளியே போறேன், நீங்க வெளியே போங்கன்னு சொல்லுவீங்களா? அவங்க கணவரை தக்க வைத்துக் கொள்வார்கள். தம் மகளுக்கு மட்டும் என்ன போதிப்பாங்க தெரியுமா? உன் மாப்பிள்ளை இப்படி வச்சுக்க, உன் மாப்பிள்ளை உன்னை கவனிக்க மாட்டேங்கிறான், நீ கொஞ்சம் இடம் கொடுக்காத, நீ கொஞ்சம் இடுமு பிடிச்சிக்க அப்படின்னு எதையாவது கெட்ட போதனைகளை சொல்லித்தரக்கூடிய மாமியார்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். உண்மையில் பல குடும்பங்கள்ல மருமகளுக்கு அவங்க மாமியார் கொடுமைப்படுத்துறதை விட பல குடும்பங்களை விவாகரத்தில், குலாவில், தலாக்கில் தள்ளிவிடக்கூடிய இடத்தில் பெண்ணை பெற்ற தாய்மார்கள் தான் சமுதாயத்தில் அதிகம் இருக்கிறாங்க. இது சும்மா சொல்லிட்டு போல ஏராளமான வழக்குகள்ல நம்ம பார்த்தது. பல மாமியார்மார்கள் தான் பிரச்சனை காரணமா இருப்பாங்க, இவங்க எதையாவது ஏத்தி விட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு அற்புதமான சான்று பாருங்க. நம்முடைய மகள் மீது நம்முடைய மருமகன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவங்க கோவப்பட்டுட்டாங்க, சந்தேகப்பட்டுட்டாங்க என்று தெரிந்தும் கூட அல்லாஹ் என் மகளை பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்று தெரிந்தபடம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. நீ எந்திரி, மாப்பிள்ளை கூட கிளம்பிடு, அதான் கரெக்ட், அங்க போறதான் சரி, நீ கணவரோடு வாழ்வதான் சரி என்று ஒரு வழிகாட்டுதல ஒரு மாமியார் செய்யறாங்க பாத்தீங்களா? தலை சிறந்த ஒரு காரியம் இது. இது எந்த மாமியார்ட்ட இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே நிகழ்வு அப்படி நடக்கு. இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, மாப்பிள்ளை மனைவி கிட்ட ஒரு கடுமையான 4 வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னா, என் பொண்ணு நீங்க பேசலாமா? பொண்ணே அமைதியா நிற்கும். என் பொண்ணு நீங்க பேசுவீங்களா? நாங்க ஒரு நாள் என் பிள்ளை திட்டினது கிடையாது, அடிச்சு கிடையாது. நீங்க அடிக்க வர செய்வீங்களா, திட்ட வர செய்வீங்களா? நீங்க நாங்க அனுப்ப மாட்டோம், அவளே வந்தா கூட நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் பல மாமியார்கள் உண்டு. எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மணப்பெண், ஒரு திருமணமான ஒரு பெண் யாருக்கிட்டனாலும் கருத்து கேளுங்க, உங்க உம்மாட்ட கேட்கவே கேட்காதீங்க, அது விளங்கவே விளங்காது. அது சமுதாயத்தினுடைய பல நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பல நேரங்களில் பல குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய இடத்துல மகளை பெற்ற தாய் தான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அதுக்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு, உம்மு ரூமான் ரதியல்லானவர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா மீது ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க, சந்தேகப்பட்டாங்கன்னு தெரிந்தும் கூட அல்லாஹ் அதை தெளிவுபடுத்திய உடனே தன் மகளை அனுப்பி வைத்தார்கள் என்பதில் இருந்து அந்த பெண் ஒரு தலை சிறந்த ஒரு தாய் என்பதை நம்ம உணர முடிகிறது. இது தாண்டி பொதுவாக அவதூறு யாருக்கிட்ட பரவுன்னு கேட்ட பெண்கள்கிட்ட தான் பரவும். ஆண்கள் உட்கார்ந்து யாரும் அதை பேச மாட்டாங்கல்ல. எத்தனையோ ஆண்கள் சபையில, டீ கடையில, பள்ளி வாசல்கள் அங்கே இங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உலக அரசியலை பேசுவார்கள், உள்ளூரில் நடக்கிற வேற வேற சம்பவங்களை பேசுவார்கள், அல்லது தங்களுடைய அறியாமை கால வாழ்க்கையை பேசுவாங்க, எதிர்கால வாழ்க்கையை பற்றி பேசுவார்கள். இந்த பொம்பளை இந்த தப்பு பண்ணிட்டா அப்படின்னு ஆண்பிள்ளைகிட்ட பேச்சு நடக்குமா? நடக்காது. அது அவனுக்கு தேவையும் கிடையாது, தெரியாதுன்னு விட்டுட்டு போயிருவோம். எனக்கு தெரியாது, அப்ப அந்த பொம்பளை யாருன்னு தெரியாது, அப்படி ஒரு பொம்பளை இருக்கிறாளா அப்படின்னா பெரும்பாலும் ஆண்களுடைய பேச்சுல நீங்க பார்க்கலாம். ஆனால் பெண்களுடைய பேச்சுல நீங்கள் பாருங்கள், ஏராளமான அவதூறு பேச்சுக்கள் பரவிக்கிட்டே இருக்கும். இந்த பொம்பளையுடைய நடவடிக்கை சரியில்லை, அவ அந்த ஆம்பளைகிட்ட தப்பா பேசுறா, அவளுடைய போக்கே சரியில்லை, யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்கன்னு கண்ட வார்த்தைகளை எல்லாம் இஷ்டத்துக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு பண்பாடு யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெண்களுக்கு பையத்து செய்து இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரும்போது எப்படி பையத்து எடுப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், போரிலிருந்து அதாவது அவதூறு நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் இன்னென்ன தவறுகளை செய்ய மாட்டோம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெண்கள்கிட்ட பையத்தை எடுத்த பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. இந்த அவதூறு பரப்புற மாதிரியான மோசமான ஒரு காரியம் கிடையாது. ஏனென்றால் விபச்சாரம் செய்தவனுக்கு தண்டனை 100 கசேடி, அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மியத்தல் ஜல்தா. விபச்சாரியோ விபச்சாரனோ அவர்கள் விபச்சார செயலில் ஈடுபட்டது உறுதியாகும் பட்சத்தில் அவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கங்கிறான். ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக ஒருவர் அவதூறு பேசுறாங்க, நீங்களே எவ்வளவு கசையடி கொடுக்கணும்? விபச்சாரத்தில் ஈடுபட்டவளுக்கு 100 தான், அவதூறு பேசியவளுக்கு 80 கசையடி. இன்னும் 20 கொடுத்தா இவ விபச்சாரி மாதிரி. அல்ல என்ன தரத்துல வச்சு பாக்குறான்? அவளுக்கும் உனக்கு பெரிய வேறுபாடு இல்லை. தப்பு பண்ணவளா ஒருத்தைய பத்தி நீ பேசுற அப்படின்னா தவறை விட எது பெரிய பாவமா பார்க்கப்படுது? அவதூறு பேசுவதை இறைவன் மிகப்பெரிய பாவமாக பார்க்கிறான். ஆயிஷா நாயகி விஷயத்தில் அதை கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் வசனமாக இறக்கி இருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் 2 பெண்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க விளக்கம். எந்த பெண்? ஒன்று பரீரா, ஆயிஷா நாயகியினுடைய அடிமை பெண். இன்னொன்று நபி தம் மனைவி கிட்ட கேட்கிறாங்க. வேற யார்கிட்ட கேட்டாலும் கேட்கலாம், இன்னொரு ஏனை மனைவி கிட்ட கேட்கலாமா? ஒரு உலக யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க, வேற யாருனாலும் அமைதியா இருப்பாங்க. அதத்தான் உம்மு ரூமான்னு தெளிவுபடுத்துறாங்க. சக்காலத்திமார்கள் யாராவது உனக்கு எதிராக கூட பேசி இருக்கலாம்,
அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆயிஷா மட்டும் தள்ளி விட்டுட்டா அவங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நமக்கு ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு தரம் உயர்ந்துடும். ஆனால் அதை யார் பார்க்கல? ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கல. தெளிவா உடைக்கிறாங்க, இது அவதூறு தான். ஆயிஷாவை பற்றி அப்பட்டமாக பேசப்பட்ட அவதூறு. அவதூறை பற்றி நான் பேசுவதற்கோ அதை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அவதூறு கருத்துக்களில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். பரீராவும் அதான் சொல்றாங்க. ஒரு பெண்ணை இந்த பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன், இந்த பெண்ணிட்ட குற்றம்னு சொல்ல ஒண்ணுமே கிடையாது. தம் பொருளை கூட பாதுகாக்க தெரியாத ஒரு பெண் தானே ஒழிய அவர் இந்த அளவிற்கு ஒரு பாவச்சுமையை சுமக்கக்கூடிய அளவிற்கான பெண் இந்த ஆயிஷா கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் எல்லாம் நடந்து அல்லாஹ் ஏன் இறை வசனத்தை அருளணும், அதுக்கு ஆயிஷா நாயகி ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கொண்டே இருக்கும் போது திரும்பி படுக்கிறாங்க. படுத்துக்கொண்டு ஆயிஷா நாயகி நினைத்தார்களாம், என்னை பற்றி குர்ஆன்ல பேசப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பொம்பளை கிடையாது. எப்படி என்னை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஆயிஷா கற்பொழுக்கம் உள்ளவள் தான், எந்த குற்றமும் செய்யல, நல்ல பெண்ணு அப்படின்னு என்னை பற்றி குர்ஆன்ல சொல்லப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒருவேளை அல்லாஹ் நபிக்கு கனவுல உணர்த்தலாம், அவங்க குற்றமற்றவனுங்கிறத தெளிவா இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லுவாங்கறதுலயும் தெளிவா இருக்கிறாங்க. குர்ஆன்ல வர அளவுக்கு நான் பெரிய ஆளா? நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. அல்லாஹ் கனவுல சொல்லுவான் நபிக்கு, வேற ஏதாவது ஒரு நேரத்தில் அல்லாஹ் உணர்த்துவான், கண்டிப்பா நான் குற்றமற்றவன் அல்லாஹ் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சூரா நூரில் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஏறத்தாழ 10 வசனங்களை அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்பதை பார்க்க முடியுது. ஆயிஷா நாயினுடைய பெருமிதத்தங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பெருமை அடிக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுது. தன்னுடைய ஒழுக்கத்தையோ தன்னுடைய நற்பண்புகளையோ தன்னுடைய வாரி வழங்கக்கூடிய தன்மையோ அல்லது தன்னுடைய வழிபாட்டையோ ஏனைய ஏதோ ஒரு நல்ல காரியத்தையோ, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் எவ்வளவு வாரி வழங்க வள்ளலா இருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு வழிபாடுகளை செய்கிறேன் தெரியுமா என்றெல்லாம் தன்னை பெருமைப்பட பேசக்கூடிய இடத்துல பல மக்கள் இருக்கிற இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பெரிய நற்குணத்தில் உச்சம் பெற்ற ஒரு பெண்மணி. ஆனா கூட அவங்க சிந்தனையில் என்னதுமா வருது, என்னை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல இறக்க மாட்டான், என்னை இறக்க வேண்டிய அளவுக்கு நான் அவ்வளவு முக்கியமான ஒரு பெண் கிடையாது. வேண்டுமானால் நபி அவர்களுக்கு கனவுல அல்லாஹ் சொல்லலாம், வேறு ஏதோ ஒரு தருணத்தில் அல்லாஹ் உணர்த்தலாம், ஆனால் குர்ஆனில் அருளப்படுகிற அளவிற்கு நான் முக்கியமான பெண் இல்லை என்று ஆயிஷா நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் எதுல தான் இறக்கணும்? குர்ஆனில் அருளினும். இந்த பெண் மீது பரப்பப்பட்டது அப்பட்டமான அவதூறு தான். இது இவர்களாக இட்டுக்கட்டிய இஃப்குன் முபீன், தெள்ள தெளிவான அவதூறு என்று அல்லாஹ் சொல்லி, இந்த அவதூறில் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களில் ஒரு சாரார், முஸ்லிம்கள் ஒரு கூட்டம், நீங்க வாய்மூடி இருக்க வேண்டாமா? இது அவதூறு என்று சொல்லி நீங்க விலகி இருக்க வேண்டாமா? இருக்குமோ நீங்க கற்பனை பண்ணீங்க, அதை கதை கட்டி விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி நீங்க விலகிக்கங்க, அது உங்களுக்கு நல்லது நல்ல எச்சரிக்கை செய்யும். கடுமையான வார்த்தை கொண்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த அரங்கேறிய அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறாங்க. இது இந்த சம்பவத்துடைய தொடர்ச்சியில இறுதியில வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அவதும் தெரிஞ்சிருச்சுல, தெரிகிற வரைக்கும் அபூபக்கருக்கே ஒரு நிகழ்வு, நம்ம மகள் கற்பொழுக்கம் உள்ள மாற்றம் இல்லை, நம்ம பிள்ளை அப்படிதான் வளர்த்திருக்கிறோம், நல்ல பிள்ளை, ஆனா தீர்ப்பு வரணும் அல்லாஹ்ட்ட இருந்து. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்ற வரைக்கும் வாயை திறக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருக்கிறாங்க. யார் என்ன அவதூறை தன் மகளை பற்றி பேசினாலும் அமைதியா இருக்கிறாங்க. என்னன்னாலும் பேசிட்டு போ, தீர்ப்பு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். தீர்ப்பு வந்துருச்சா, கடுமையான உச்ச கோபத்துக்கு போயிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? என் மகள் மீது பரப்பப்பட்டாவது எந்த தகப்பனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். தம் மகள் மீது கற்பொழுக்கம் விஷயத்தில் அவதூறு பரப்பியவர்கள் விஷயத்துல எந்த தந்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா கோபப்பட்டாங்க. ஆனா கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? அவதூறுல நிறைய பேர் சம்பந்தப்பட்டாங்க. தெளிவா சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சதுன்னா ஐடென்டிஃபை பண்ணா மிஸ்தாக் ஒருத்தர். இந்த மிஸ்தாக் எனக்கு தூரத்து சொந்தக்காரர், இவருக்கு நான் ஏராளமான தர்மத்தை இது நாள் வரை செய்து கொண்டே இருந்தேன், இனிமே செய்ய மாட்டேன். என் பொண்ணை பத்தி இவர் அவதூறு பேசுவாரு, நாளைக்கு என்கிட்ட வந்து உதவின்னு கேட்பாரு, நான் கொடுக்கணுமா? நான் எந்த விதமான உதவியும் இந்த மிஸ்தாக்கு நான் செய்ய போவதாக இல்லை என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு செய்கிறார். அப்ப அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரா நூரில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக வந்த வசனத்தினுடைய இறுதி வசனமாகத்தான் அல்லாஹ் அதை அருளுகிறான். அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒலா யத்தலி உலில் ஃபதுல் மின்கும் வஸஅத்.
அன் ஐயூது உலில் குர்பா வல் மசாக்கின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு. அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள், ஏழை எளியவர்கள், இது மாதிரியான நபர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்வின் மீது யாரும் சத்தியம் செய்து சொல்ல வேண்டாம். நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை பிழை பொறுத்து விடுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலா துஹிப்பு ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட மாட்டீர்களா? வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக நிகரில்லா பேரன்பு உடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன்ல இந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். இதை சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய வாதத்தை மாத்திக்கிட்டாங்க. அப்படியா, அல்லாஹ் ஏன் பாவத்தை மன்னிக்கிறவன்? நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருப்பேன், எத்தனையோ பல தவறுகளை செய்திருப்பேன், தெரிந்தும் செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். நான் இந்த மிஸ்டேக்கை மன்னித்தால் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் அப்படின்னா எனக்கு அது போதுமே, என் மன்னிப்பு தான் எனக்கு முக்கியம், நான் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயிஷா நாயகி மீது பரப்பப்பட்ட அவதூறை கூட கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக இது நாள் வரை மிஸ்டேக்கு நான் என்ன உதவியை செய்து கொண்டு இருந்தேனோ அதை கண்டிப்பாக மீண்டும் நான் செய்கிற இடத்திற்கு வருவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பேசிய சம்பவத்தையும் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய பாடம் இந்த சம்பவம். ஏனென்றால் ஒரு நபர் தர்மம் செய்வது பெரிய காரியம் கிடையாது. தனக்கு இவன் விரோதியாகத்தான் இருக்கிறான், பாவத்தை தான் செய்கிறான், அநியாயத்தை தான் விதைக்கிறான் என்று தெரிந்தும் அவனுக்கு தர்மம் பண்றது இருக்குது, அது மிகப்பெரிய பண்பு. எல்லாருக்கும் அந்த பண்பு கிடைச்சிடாது. ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல துண்டை போட்டு இறுக்கிய நபர்களுக்கும் நபி அவர்கள் தர்மம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வை சில யாசகம் கேட்கிற நபர்கள் அவர்களை தள்ளி கொண்டு போய் முள் செடிகளை தள்ளி விட்ட பிறகும் ரசூலுல்லாஹ் தர்மம் செய்தார்கள். யாரெல்லாம் நபியை உதைத்தார்களோ, அடித்தார்களோ, துன்புறுத்தினார்களோ, அவதூறு பேசினார்களோ அவர்களுக்கும் நபி அவர்கள் தர்மம் செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியினுடைய நற்குணத்தை குறித்து அல்லாஹ் பேசும்போது, நபியே, இறைவனுடைய அருளால் தான் நீங்கள் அவர்களிடத்தில் நளினமாக நடக்கிறீர்கள். ஒலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன் ஃபத்து மின் ஹவுலிக. ஒருவேளை நீங்கள் அவர்களிடத்தில் கடின உள்ளம் கொண்டவராக, முரட்டு சுபாவம் உடையவராக இருந்திருந்தால் இந்த மக்கள் என்றைக்கோ உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். வாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பாக சூரா நூர் என்ற 24வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். அதில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்ற சில முக்கியமான வார்த்தைகளை மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்க் உஸ்பத்து மின்கும். உங்களில் மத்தியில் இந்த அவதூறை பரப்பியது உங்களில் உள்ள ஒரு சாரார் தான். லா தஹ்ஸபுஹு ஷர்ரல் லக்கும். அது உங்களுக்கு கேடு நினைக்காதீங்க. பல் ஹுவ கைருல் லக்கும். அதுல உங்களுக்கு நல்லது இருக்கிறது. லிக்குல்லி இம்ரியின் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம் வல்லதீன தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அலீம். யார் இந்த காரியத்தை, இந்த பாவத்மான காரியத்தை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. லவ்லா இது சமிஅத்துமுஹும். நீங்கள் ஒருவேளை இந்த அவதூறை கேட்கும் போது, லன்னல் முஃமினூனல் வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களோ பெண்களோ பி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு மத்தியிலே கைரன், நல்லதை நினைத்திருக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்.
சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வகாலு ஹாதா இஃப்குன் முபீன், இது தெள்ளத் தெளிவான அவதூறு, நீங்க சொல்லி இருக்க வேண்டாமான்னு அல்லாஹ் சொல்றான். எந்த ஒரு ஆணை பற்றி பெண்ணை பற்றி தவறான ஒரு கருத்து வந்தால் நீங்கள் கண்கூடாக பார்க்காமல் அல்லது தெள்ளத் தெளிவாக அது குறித்து தெரியப்படாமல் நீங்கள் பேசாதீர்கள். நீங்க பேசி உங்கள் மறுமையினுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திடாதீங்க. இதை அல்லாஹ் கடுமையான குற்றம் சொன்னதுனால தான் விபச்சாரம் செஞ்சவனுக்கு 100 கசையடி, விபச்சாரம்னு அவதூறு பேசினவனுக்கு 80 கசையடி. ரொம்ப பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை. அவனுக்கு 100 உனக்கு 1 கசையடின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவனுக்கு 100 உனக்கு 80 கசையடி அப்படின்னா அவதூறு பேசுவது விபச்சாரம் செய்கிற மாதிரியான ஒரு காரியம் தான். அவன் செஞ்சான், நான் அவனை பத்தி பேசி நான் அந்த காரியத்தில் ஈடுபட விரும்பக்கூடாது எந்த ஒரு ஈமான் கொண்டவர்கள். எனவே அவதூறு போன்ற காரியங்களை விட்டு நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தினுடைய ஒரு தகவலா சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் இந்த தலைப்பினுடைய இறுதி தலைப்பு அகமதுல இடம்பெறக்கூடிய ஜாஃபர் ரத்தியல்லான் அவர்களுக்கும் நஜ்ஜாஷி மன்னருக்கும் மத்தியில் நடைபெற்ற உரையாடலைத்தான் அடுத்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஹெர்குலிஸுக்கும் அபு சுஃபியானுக்கும் நடந்த உரையாடல் பார்த்தோம். காப் இப்னு மாலிக்கை பற்றி பார்த்தோம். ஆயிஷா நாயகியின் அவதூறு சம்பவத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நஜ்ஜாஷி மன்னருக்கும் ஜாஃபர் ரத்தியல்லான் அவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற உரையாடல் அகமதுல இடம்பெறக்கூடிய மிக நீண்ட ஒரு நபிமொழி, அது பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய இரத்த தான முகாமுக்கு உங்களில் அதிகமானவர்கள் இரத்தத்தை கொடையாக கொடுக்கக்கூடிய அந்த நற்காரியத்தில் ஈடுபடுங்கிறத சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, நம்ம போன வாரம் குர்ஆன்ல இருந்து கேட்டோம். நாளைக்கு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுடைய மார்க்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அமையும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு